அஞ்ஞானம்னா என்னன்னா, முன்னாடி ஒருத்தர் நெருப்பில் இறங்கி ஓடினான்னா பின்னாடி இருக்கிறவங்களாம் ஓடுவான். ஆடு மாதிரி செம்பரி ஆடு இருக்குத, கிணத்துல போய் ஊந்துனாலும் தலையை குஞ்சுக்கினே மொத்த ஆடும் போய் ஊந்துடும். அதில் அது ஊந்துச்சே நம்ம நிற்கலாம், நிற்காது. அந்த செம்பரி ஆட்டு கூட்டம் மாதிரி இருக்கிறோம் நம்ம. ஒருத்தர் நெருப்பில் இறங்கினான்னா இன்னொருத்தன் பின்னாடி போகிறவங்களாம் இறங்கி ஓடுவோம். அது ஏன்டா இறங்கணும்? அது நெருப்பு தானே, அது என்ன பண்ணுச்சு? அதில் போய் நம்ம பிரார்த்தனை செய்யுமா? தெரியாது. கேட்டால் ஆதியில் வகுத்துட்டாங்கங்க அப்படின்வான். அப்போது இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் அஞ்ஞானம். தெரியல அவன் என்னத்துக்கு சாமி கும்பிட்றான், ஏன் சாமி கும்பிட்றான், என்ன செய்யணும், சாமிக்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு தெரியல. அதுக்கு பேர் அஞ்ஞானம். விஞ்ஞானம், உலகம் எப்படி உற்பத்தி ஆச்சு, உயிரினங்கள் எப்படி உற்பத்தி ஆச்சு, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறது விஞ்ஞானம். இந்த உயிர்களையும் இந்த உலகத்தையும் படைச்சவனையே ஆராயிறது மெஞ்ஞானம். எதுக்கு மெஞ்ஞானம்னு பேர்? படைச்சவனையே ஆராயிரும். நம்ம படைப்பு ஆராயலை, படைச்சவனே ஆராயிரும். படைச்சவனே ஆராயிறது மெஞ்ஞானம், உண்மையான ஞானம். இப்போ இது 3 விதமான ஞானங்களை சொன்னேன். இன்னொன்றுக்குது பொய் ஞானம்னு ஒன்றுக்குது. எதையும் கற்றுக்கிறது இல்லை, படிப்பு இருக்குது, புக்குங்க இருக்குது. அதை வச்சுக்கின்னு நானே ஞானின்னு 1000 முத்ராட்சத்தை கழுத்தில் மாட்டிக்கின்னு பட்டையை கட்டிக்கின்னு வரவன் போகிறவனை ஏமாற்றி நான் ஞானின்னு புழுவுது. இது பொய் ஞானம். அப்போது 4 விதமான ஞானங்கள் இருக்குது. ஏன்னா கடவுளுக்கும் இந்த முடிக்கும் சம்பந்தம் கிடையாது, கடவுளுக்கும் இந்த கொட்டைக்கும் சம்பந்தம் கிடையாது, கடவுளுக்கும் இந்த உடலுக்குமே சம்பந்தம் இல்லையே. அப்புறம் அதுக்கு மேலே போடுற உருப்படிகளாக சம்பந்தமாக போகுது. சரியான மனசை கேட்குது கடவுள், தூய்மையான உள்ளத்தை கேட்குது கடவுள். அந்த தூய்மையை உண்டாக்கிக்கிறதுக்கு தான் இந்த யோக வழி. ஆனால் இதை ஆக்கிக்க மாட்டோமே. இது ஏன்டா இப்படி மங்க மாளுது, இது ஏன் இப்படிலாம் லோல் படுது அப்படின்னா அதுக்கு சொல்கிறான், ஒன்றும் இல்லைப்பா, மூச்சு ஒன்றோட ஒன்று பின்னல் ஆடுதுப்பா அப்படின்றான். சங்கு 2 தாரை 1 சன்ன பின்னல் ஆகையால் மங்கி மாளுதே உலகில் மானிடங்கள் எத்தனி. சங்கு 2 தவிர்த்து தாரை ஊத வல்லாரேல் கொங்கை மங்கையரோடு கூடி வாழல் ஆகுமேன்றான். சங்கு 2ன்னா 2 நாசி, இதில் 2 மூச்சு போயின்னுக்குது. இது போகிறதோடு இல்லை, உன் மூச்சோட என் மூச்சோட கலந்து உனக்கு இருக்கிற எண்ணம் எனக்கு இருக்கிற எண்ணம் உனக்கு சன்ன பின்னல் ஆகையால் மங்கி மாளுதே உலகில். ஒரே சண்டை அடிச்சு பாடுபட்டு வெட்டி சாவறான்டா இவன். அப்போ இது தவிர்க்குன்னு நான் என்னப்பா பண்ணணும் அப்படின்னா இந்த சங்கு ஊதுறதை நிறுத்துறான்றான். இப்போ என்ன சொல்கிறான், சங்கு ஊதுறதை நிறுத்து, இந்த 2 மூச்சை நிறுத்திடுறா, உலகத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லைடா அப்படின்னா. தாரை ஊத வல்லாரால் கொங்கை மங்கையரோடு கூடி வாழலாமே. அப்போ இந்த 2 மூச்சை நின்று வாசியாக மாறினால் உலகத்தில் உனக்கு பிரச்சனையே இல்லை. இரவா பகலா தெரியாதுடா உனக்கு, இறைவனோட கலந்து வாழ்க்கடாதுன்றான்.